Very good morning, students. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பிசிக்ஸ்ல செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு நியூ லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு யாரெல்லாம் நோட்ஸ் போட்டிருந்தீங்களோ நோட் போட்டு ஃபாலோ பண்ணீங்களோ அதெல்லாம் ஓகே. இப்போ அதே மாதிரி செகண்ட் லெசனுக்கும் தனி பேஜஸ் அல்லது தனி ஒரு நோட் புக் ஒன்று போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு 60-70 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டு சின்னதாக போட்டிங்கன்னா லெசன் வைஸா நம்ம ஒவ்வொரு நோட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி நோட்டு போட்டிருந்தா பெரிய நோட்டு போட்டிருந்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் லெசன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் லெசனுக்கு வந்து சின்னதாக ஒரு நோட் போட்டிருக்கேன் அப்படின்னா செகண்ட் லெசனுக்கும் இன்னும் ஒரு 70-80 பேஜஸ்ல இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு செகண்ட் லெசனுக்கு ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுடைய இந்த வீடியோ கிளாஸ் நோட் வந்து நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால இன்னையில வந்து கிளாஸ்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேனோ அதை ஆக்சுவலி அப்படியே ஃபுல்லாவே வந்து நோட்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டு கரெக்டா நோட்ஸ் ஃபுல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுவேன். அதை நீங்க தனியா படிச்சு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல டெஸ்ட் எழுதி அனுப்பணும். ஓகேவா? நான் டீச் பண்ற இந்த போர்டில் டீச் பண்ற எல்லா விஷயமும் உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்கணும். நான் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுவேன். சரியா? சரி, இப்போ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்? ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரோ இஸ் நத்திங் பட் சார்ஜ், ஸ்டாட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பிஹேவியர்ஸ் என்ன, அதை பத்தி தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சு முடிச்சோம். ஓகேவா? சோ இந்த பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெஸ்ட் சார்ஜஸ். ஓகேவா? சார்ஜஸ் அண்ட் இன் when it is a rest அதை பத்தி படிச்சது ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன்ல இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஷன்ல இருக்க சார்ஜஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ புரியுதா நான் சொல்றது? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த சார்ஜஸ் when it is a motion அதாவது மூவிங். ஓகேவா? மூவிங்ல இல்ல மோஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுக்கு பேர் தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டில சோ வாட் இஸ் கால்ட் த கரண்ட்? வாட் இஸ் கால்ட் கரண்ட்? சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. கரண்ட்னா என்ன அப்படின்றது படிச்சிருப்பீங்க. கரண்ட்னா என்ன? flow of charge is nothing but the current. Yes, very good. ஓகேவா? சோ இப்ப அலெக்சாண்டர் வோல்டோ அப்படின்னு ஒருத்தவர் இந்த பேட்டரியை இன்வென்ட் பண்ணவர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவர் அலெக்சாண்டர் வோல்டோ அப்படின்றவர். இப்போ நவடேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படின்றது வந்து இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் பார்க்க முடியாது, நமக்கு பிடிச்ச கேம் விளையாட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா மொபைல் போன் இல்ல டிவி லைக் அண்ட் டேப் அண்ட் லேப்டாப் எல்லாத்துக்கும் சார்ஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல சார்ஜ் ஃபில் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டுக்கு வந்து கரண்ட் வந்து மெனி மோர் அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா இருக்கு. சோ இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டோட சேர்த்து ஒரு 2 மார்க்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். சோ இப்ப மேட்டர்னா என்ன சொல்லுவோம்? நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து இதுவும் படிச்சுப்போம். மேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் மாஸ் தட் இஸ் கால்ட் த மேட்டர் அப்படின்னு. எதெல்லாம் இடத்தை அடைத்துக் கொள்ளுகிறதோ, இப்ப இது இந்த இடத்துல அடைச்சிக்கிச்சு, இதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கும்? ஒரு மாஸ் இருக்கும். சோ இதெல்லாம் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த மேட்டர் எதால கம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா எவ்ரி மேட்டர் கம்போஸ்ட் தான் ஆட்டம். சின்னதா ஆட்டம் இருக்கும் அப்படின்னு. சரி, ஓகே. ஒவ்வொரு ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம். ஆட்டம் கண்டென்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரல் சார்ஜ் லைக் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, புரியுதா? பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான், அண்ட் நியூட்ரல் சார்ஜ் நியூட்ரான், அதெல்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம். ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? சரி, இப்ப நம்ம இந்த டாபிக் ஏத்த மாதிரி போலாம். சோ மெட்டல் அண்ட் தென் கண்டக்டர். ஓகேவா? மெட்டல், கண்டக்டர் அல்லது கண்டக்டர்ஸ் அண்ட் தென் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகேவா? ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த 3 டேர்ம்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னா இந்த மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியது இதெல்லாம். சோ இப்ப இந்த மெட்டல்ல அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட லூஸ்லி பாண்டடா இருக்கும். ஒன் ஆர் மோர் லூஸ்லி பாண்டட் எலக்ட்ரான் வித் நியூக்ளியஸ் that is called the free electron. எதை free electron நம்ம சொல்றோம்? அதாவது நியூக்ளியஸ் ஓட லூஸ்லி பவுண்டடா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? சோ எஸ்பெஷலி மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும்.
ஓகே புரியுதா? நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணிக்கங்க. இன் மெட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்டட் வித் நியூக்ளியஸ். that loosely bounded electron is called the free electron. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பேர். சரி ஓகே, அப்ப கண்டக்டர்ஸ்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா abundance of this free electron. கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எதெல்லாம் நம்ம கண்டக்டர்னு சொல்றோமோ அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா இருக்கும், நிறைய இருக்கும். அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. அப்ப என்னன்னா இந்த கண்டக்டருக்குள்ள இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸ்லி ரேண்டமா மூவ் ஆகும். அது ஷார்ட்டுக்கு அது இஷ்டத்துக்கு த்ரூஅவுட் தி கண்டக்டர், இந்த கண்டக்டருடைய இந்த எட்ஜ்ல இருந்து ஏன்ற இந்த எண்ட்ல இருந்து பீன்ற இந்த எண்டு வரலையும் அந்த ஃப்ரீ கண்டக்டர்ஸ்குள்ள மோர் ஃப்ரீ எலக்ட்ரான், abundance ஆஃப் திஸ் ஃப்ரீ எலக்ட்ரான், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது கண்ணா பின்னான்னு அது ஷார்ட்டுக்கு இந்த கண்டக்டருக்குள்ள ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள அப்படியே கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கிவன் டெம்பரேச்சர்ல அது வந்து என்ன பண்ணா ரேண்டமா பிஹேவ் பண்ணும். சரி, அப்ப ரேண்டமா பிஹேவ் பண்ணுதுன்னா அப்ப ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள ஏதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ் நடந்திருக்குமா, இந்த சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். சோ there is a no transfer இங்க. சோ அதனால there is a no current. ஏன் சார் இங்க நோ கரண்ட் நோ டிரான்ஸ்ஃபர் சொல்றீங்க அப்படின்னா இந்த கண்டக்டரோட இந்த எண்டும் இந்த எண்டுக்கும் இடையில பொட்டன்ஷியல் இஸ் சேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால there is a no current in this conductor. இந்த கண்டக்டருக்குள்ள வந்து நோ கரண்ட், இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப எப்பதான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டக்டர்ல பேட்டரிய கனெக்ட் பண்ணணும்னா அங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன் சார் பேட்டரி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் இங்க சேமா இருந்ததுனாலதான் இந்த எண்டுக்கும் பொட்டன்ஷியல் சேமா இருந்ததுனாலதான் அங்க there is no current நம்ம சொன்னோம். அப்ப இப்ப இங்க என்ன பண்ணணும்னா அந்த பொட்டன்ஷியல்ல ஒரு டிஃபரன்ஸ், இந்த எண்டுக்கும் பொட்டன்ஷியல்ல ஒரு டிஃபரன்ஸ் உருவாக்கணும். அந்த டிஃபரன்ஸ் உருவாக்குறதுக்கு தான் ஆக்சுவலி நம்ம பேட்டரி கனெக்ட் பண்றோம். பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கண்டக்டர், இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் கனெக்ட் பண்ணான்னு இருக்கு. இப்ப பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த எண்டுக்கும் பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்கும், டிஃபரா இருக்கும். அப்ப டிஃபரா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகும். சரி எங்க இருந்து எங்க கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த பேட்டரியோட சிம்பிள் பாருங்களேன், ஒன்னு பெருசும் ஒன்னு சின்னதாகவும் போட்டிருக்கோம். இது வந்து பாசிட்டிவ் நம்ம சொல்லுவோம், இதை வந்து நெகட்டிவ் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது இங்கதான் வந்து பொட்டன்ஷியல் ஹை, அதனாலதான் இந்த லைனை வந்து பெருசா போடுறோம். புரிஞ்சுக்கங்க நான் சொல்றத. இது வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், இது வந்து லோ பொட்டன்ஷியல் இருக்கு. எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்னா ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் நோக்கி தான் போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படிதான் போகும். ஓகேவா? அதே நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், எப்பவுமே லோ பொட்டன்ஷியல் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் நோக்கி போகும். லோ பொட்டன்ஷியல் இருந்து ஹை பொட்டன்ஷியல் நோக்கி போகும். இப்ப இந்த கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான் கண்ணாப்பினான்னு சுத்திட்டு இருந்ததுங்க. இப்ப பேட்டரியை கனெக்ட் பண்ணி இந்த எண்டுக்கும் ஒரு பொட்டன்ஷியல்ல ஒரு வேறுபாடுகளை உருவாக்கும் போது உடனே என்ன பண்ணும், இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னா drifted towards a positive terminal. அது drift ஆகி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னா பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, இதை நோக்கி வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எங்க இருந்து எங்க போகும், லோ கான்சன்ட்ரேஷன்ல லோ பொட்டன்ஷியல் இருந்து ஹை பொட்டன்ஷியல் போகும்ல. அப்ப பேட்டரி கனெக்ட் பண்ணணுமே, இது இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, அப்ப இதுல கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு தான், ஒரு முறைக்கு இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் யூனிட். அது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்னா ரெஸ்ட், எலக்ட்ரோனா சார்ஜ். ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு சார்ஜ் எப்படி பிஹேவ் பண்ணும், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஷன்ல இருக்கும்போது ஒரு சார்ஜ் மூவிங்ல இருக்கும்போது ஒரு சார்ஜ் என்ன மாதிரி நடந்துக்கும், எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பிஹேவியர்ஸ் என்னன்னு படிக்கிறது தான் செகண்ட் லெசன். செகண்ட் லெசன் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது. கரண்ட்னா என்ன நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். வாட் இஸ் கால்ட் த கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்றது தான் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம இங்க போவோம். எனிதிங், இப்ப மேட்டர்னா என்ன அப்படின்னா எதெல்லாம் இடத்தையும் anything that occupies the space and mass that is called the matter. அந்த மேட்டர் எதால உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு மேட்டருக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? இப்ப எஸ்பெஷலி ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெட்டல்ல எலக்ட்ரான் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா, ஒரு அல்லது சில எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய ஆட்டம் இருக்கும்ல, ஆட்டத்துல என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும்ல, அந்த நியூக்ளியஸ்ல இருந்து லூசா பவுண்ட் ஆன ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? வாட் இஸ் கால்ட் தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா
one or more electron are loosely bonded with the nucleus, that is called the free electron. அது especially மெட்டல்ல one or more electron தான் ஃப்ரீயா இருக்கும். அப்ப கண்டக்டர்ஸ் எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அது abundance of free electrons வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அப்ப நிறைய free electrons இருக்குன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு given டெம்பரேச்சர்ல அந்த நீங்க ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருக்கும்போது இந்த கண்டக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஃப்ரீயா மூவ் ஆகும். ரேண்டமா த்ரூஅவுட் தி கண்டக்டர் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா there is no transfer of charges. அப்ப சார்ஜஸ் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகல. அப்ப அங்க என்ன நடக்கல? there is no current flow ஆகல அப்படின்னு அர்த்தம். ஏன் சார் current flow ஆகல? because ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் அந்த பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்டுக்கும் பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கு. எங்கெல்லாம் பொட்டன்ஷியல் சேமா இருக்கோ அங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக முடியாது. அப்ப கரண்ட் அங்க இருக்காது அப்படின்னு அர்த்தம். பட் இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கண்டக்டர்ல இந்த ரெண்டு எண்டுக்கும் பொட்டன்ஷியலை வந்து டிஃபர் பண்ணணும். ரெண்டு எண்டோடைய பொட்டன்ஷியல் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபர் பண்ணணும். அப்ப அதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்றோம். பேட்டரி கனெக்ட் பண்ணணுமே என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் கண்ணாபின்னு அங்கேயும் சுத்திட்டு இருந்தது. பேட்டரி இஸ் கனெக்டட் வித் conductor, so the free electron drifted towards a positive terminal நோக்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா free electron drift ஆகுது. சரி, ஏன் சார் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடியாது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி வரும். ஏன்னா இது லோ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் இருந்து ஹை பொட்டன்ஷியல் நோக்கி வரும். அதே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல் நோக்கி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றதா. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? ஜஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா டிஃபைன் கரண்ட். அதான் நம்ம படிச்சோம். கரண்ட்னா ஒரு சின்ன கிளாஸ்ல தெரியும், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அது எஸ்பெஷலி என்ன சார்ஜ் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ வருவோம். கரண்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் a given cross section ஏரியா. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஏரியா வந்து ஏ. இப்ப இந்த ஏரியால ஒரு குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு சார்ஜஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ளோ ஆகுது, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஓகேவா? அட் given cross section ஏரியா. ஓகேவா? சோ அப்ப கரண்ட் வந்து நம்ம I ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். I that is equal to rate na t. அப்ப rate of flow of charge na q. அப்ப this is the current ஓட definition. Okay, define current அப்படினு கேட்கலாம் 2 மார்க் क्वेश्चनல. rate of flow of charge at given area of the cross section of the conductor is called the current அப்படின்னு நம்ம சொல்றோம். So I is equal to q by t. உனக்கு தெரியும் கரண்ட் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். அப்ப ஆம்பியர்னா கேபிட்டல் ஏ போடணும். ஓகே, ரைட். அதே மாதிரி சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, கூலும். அப்ப கூலும்னா கேபிட்டல் சி போடணும். டயத்தோட எஸ்ஐ யூனிட் உங்களுக்கு தெரியும் செகண்ட். அப்ப செகண்ட் போட்டாச்சு. இப்ப இதுல இருந்து இது ஒரு தனி 2 மார்க் क्वेश्चन. டிஃபைன் கரண்ட்னு கேட்கலாம். அடுத்து ஒன் மோர் டெஃபினேஷன் கேட்கறாங்க. என்னன்னா டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 1 போட்டுருங்க. இது நம்ம ப்ரீவியஸா 10th 11th எல்லாத்துலயுமே படிச்சிருப்போம். 2 கிளாஸ்லயுமே படிச்சிருப்போம். டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னா 1 ஆம்பியர் இஸ் a current when 1 coulomb charge flowing through a conductor in 1 second. ஓகேவா? ஒரு செகண்ட்ல ஒரு கண்டக்டர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன்ல ஒரு கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் 1 ஆம்பியர் கரண்ட். 1 ஆம்பியர் கரண்ட் 1 ஆம்பியர் இஸ் define 1 ampere அப்படின்னா 1 ampere is a current when 1 coulomb of charge flowing through across any area of the cross section of the conductor in 1 second. ஒரு செகண்ட்ல ஒரு கண்டக்டர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ஒரு கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். சரி சார், இப்போ இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னா இட் டஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, டயத்தை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா வேரி ஆகும். அப்ப டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம கரண்ட் வந்து ஐ ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டு இந்த டயத்தை பொறுத்து டிஃபர் ஆகுறதுனால டெல் டி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்க்கு ஒரு கரண்ட்டும் அடுத்த 5 செகண்ட் கான்ஸ்டன்ட் அது நிக்கிறது இல்ல. அடுத்த 5 செகண்ட் ஆகும்போது 10 செகண்ட் மாறிடுது. அப்ப கரண்ட் டைம் மாறும்பொழுது கரண்ட் மாறுறதுனால இந்த டெல் டி மேல வந்து டெல் கியூ நம்ம சொல்றோம். அப்ப டைம் சேஞ்சஸ் ஆகும்போது சார்ஜும் சேஞ்சஸ் ஆகுது. அப்ப ஓகே, புரியுதா நான் சொல்றது? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லிமிட் எடுத்தோம்னா நம்மளுக்கு கரண்ட் கிடைச்சிடும். I that is equal to லிமிட் என்னது del t ல இருந்து 0. ஓகேவா? சோ அப்ப del t 0 போடும்போது del q divided by del t அப்படின்னு எழுதும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது del ன்னு இருக்கிறதெல்லாம்
dq divided by dt அப்படின்னு வந்துரும். சோ அப்ப கரண்ட்க்கு இப்படி நம்ம எழுதிக்கலாம். I that is equal to dq divided by dt அப்படின்னு. ஓகேவா? rate of change of charge. ஓகேவா? rate of change of flow of charge. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ கரண்ட் இஸ் a vector quantity ஆ ஸ்கேலார் குவாண்டிட்டியா அப்படின்னு பார்க்கறோம். கரண்ட் வெக்டார் குவாண்டிட்டினா என்ன? எதெல்லாம் வந்து both magnitude and direction இருக்கோ அதுக்கு வந்து வெக்டார் குவாண்டிட்டி. பட் கரண்ட் இஸ் a scalar quantity. கரண்ட் வந்து என்னது? ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஓகேவா? மறந்துட கூடாது. டிஃபைன் கரண்ட் அண்ட் யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னு கேட்கலாம். இது செகண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இந்த கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏன் ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னா இந்த கரண்ட் டஸ் நாட் ஒபே த law of addition and law of multiplication. So it is என்னது அப்படின்னா ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஓகே, புரியுது நான் சொல்றது? கரண்ட் என்ன பண்ணல அப்படின்னா does not obey the, அது obey ஆகல. it is does not obey the law of vectorல இருக்கு இல்லையா? law of vector addition, vector law of multiplication, அந்த மாதிரியான அந்த ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் வந்து கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா அடாப்ட் பண்ண முடியல. அது வந்து ஒத்துக்கல, கரெக்டா அது செட் ஆகல. ஸோ அதனால அது வந்து வெக்டார் குவாண்டிட்டி இல்ல, அது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி, ஓகே. இதுல நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்ன? கிளாஸ் ஒர்க் நோட்ல நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே போட்டு ஹெட்போன் போட்டு அப்படியே நீட்டா நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. பட் அதுல எழுதிட்டு இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஒர்க் நோட்ல இது 2 மார்க், இது ஒரு 2 மார்க் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிக்க. டெஸ்ட் எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டிஃபைன் கரண்ட், டிஃபைன் 1 ஆம்பியர், இது 2 கொஸ்டினும் டெஸ்ட் எழுதி அனுப்பினா போதும். ஓகேவா? புரிஞ்சா நான் சொன்னது? நோட்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்ல ப்ராப்பரா இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? சோ ஓகே, புரியுதா? கிளாஸ் ஒர்க் நோட்ல நீங்க எழுதின விஷயத்தையும் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறணும். கிளாஸ் ஒர்க் நோட்ல இது ஃபுல்லா அப்படியே ஹெட்செட் போட்டு கேட்டு அது ஒரு போட்டோ அனுப்பிச்சிடு. பார்க்காம எழுத வேண்டிய 2 கொஸ்டின்ஸ், இந்த 2 கொஸ்டின்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.